கிரிட்டிக்ஸ் மக்களே, போன வாரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளோட ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸோட கண்டென்ட். அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த கண்டென்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. மேபி வீடியோ இருந்ததுனாலயா இல்லை என்ன அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் அதே படத்தை வெறும் இமேஜஸை வச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த மாதிரியான பிரச்சனைகளால் தானோ என்னவோ பெரும்பாலும் மக்கள் ஆங்கில படங்களையோ இந்தியாவில் இருந்து வர படங்களையோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் கொரியன்னு போய்ட்றாங்க. ஏன்னா அந்த மாதிரியான படங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான அல்காரிதம் யூடியூப்ல இல்லையோ என்னவோ, வாட் எவர். ரைட், முன்னதே சொன்னது போல் இந்த படம் ஏற்கனவே போன வாரத்தில் அப்லோட் ஆன படத்தோட சேம் எடிஷன். பட் லாஸ்ட் டைம் வீடியோ கிளிப்பிங்ஸாக இருக்கும், இந்த முறை இமேஜஸாக இருக்குது. நிச்சயமாக இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஹாய், ஹலோ, ஹவுடி, கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குஃபியா அப்படிங்கிற ஹிந்தி ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். அப்படிங்கிறதுனால டைரெக்டாகவே படத்தை பார்த்துடலாம். இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில் யாரோ ஒரு பெண் ஒரு கொடையை வச்சுக்கிட்டு கொற்ற மலையில் நனைஞ்சிக்கிட்டு ஒரு பெண்ணை பற்றி சொல்லிட்டே வராங்க. படம் இமீடியட்டாக ஃப்ளாஷ்பேக் போகுது. ஆண்டு 2004. நடக்கிற இடம் டாக்கா, பங்களாதேஷோட கேபிட்டல். கார்ல இருந்து ஒரு லேடி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக இறங்கி வராங்க. அவங்க கையில் ஹோஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் வச்சிருக்காங்க. செக்யூரிட்டி செக் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு உள்ள போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனோட ஹோஸ்ட் நம்ம பக்கத்து நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த லேடியை நல்லா விசாரிக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் பேசினதுக்கப்புறம் அவரோட முகமே மாறி போயிடுது. அந்த லேடியை பக்கத்தில் கூப்பிடுறார். அந்த லேடியோட முன்னாடியே அவங்க கிஃப்ட் பண்ண பெர்ஃப்யூம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு பண்ணுறார். அந்த லேடி உடனே தடுத்து, வேணாம், நீங்கள் தான் ஏற்கனவே ஒரு பர்ஃப்யூம் போட்டிருக்கீங்கல்ல, இப்போ ஏன் திரும்ப இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வரைக்கும் சிரிச்ச முகத்தோட பேசிக்கிட்டு இருந்த அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரோட முகம் ரொம்ப கோபமாக மாறுது. எனக்கே ஸ்கெட்சா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபோர்க் எடுத்து அந்த லேடியோட கழுத்திலே குத்தி அங்கேயே சாகடிக்கிறார். அந்த சீன் அப்படியே கட்டாயி இந்தியாவுக்கு வருது. ராவோட ஹெட் குவார்ட்டர்ஸை காமிக்கிறாங்க. ராவில் வேலை செய்கிற ஒரு லேடி ஆஃபீஸர் இன்னொருத்தரை அடி வேலுன்னு வெளுக்கிறாங்க. அடிபட்டவர் முகத்தில் ரத்த காயங்களோட கீழே விழுறார். அந்த லேடி ஆஃபீஸரை நம்ம ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேடி ஆஃபீஸரோட வைல்டு பிஹேவியரை பார்த்துட்டு அவரோட சீஃப் ஆஃபீஸர் அவங்கள தடுத்து நிறுத்துறார். இனி அவரை சீஃப் அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த ஆஃபீஸர் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் வேலை செஞ்சது பங்களாதேஷில். அவர் பார்க்கறதுக்காக இன்னொரு லேடி வந்திருக்காங்க. அந்த லேடி வேற யாரும் இல்லை, முதல் சீனில் இறந்து போனாங்களே அவங்க தான். அந்த லேடி இந்த ஆஃபீஸரை ஸ்பை வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் அவங்கள ஸ்பை அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஆஃபீஸரோ, அம்மா தாயே, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ஸ்பை ஏஜென்ட் இல்லை, நான் இங்கே ஆஃபீஸில் ஒரு சாதாரண கிளர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்பை லேடி சிரிச்சுட்டே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 15 நாளைக்கு இந்த ஆஃபீஸை போட்டு தள்ளுன்னு நினைக்கிற அந்த பர்டிகுலர் ஆசாமியோட அடுத்த 15 நாள் ஷெடியூலை ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்க கையில் கொடுக்குறாங்க. என் மேலே நம்பிக்கை இருந்தால் இன்னைக்கு சாயங்காலம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வரையும் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காலி பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஸ்பை சொன்ன மாதிரியே ஆஃபீஸர் அந்த இடத்துல காரில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே வந்த ஸ்பை, நீங்கள் யாரை கொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவனையும் எனக்கு பிடிக்காது, அதுக்காக தான் உங்களுக்காக வேலை செய்ய ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. இப்போது நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆளை அழிக்கலைன்னா அவன் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் சொல்லி அடிப்பான். என்னோட உதவி உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்கி கிளம்பி போகிறாங்க. அந்த சீனை கட் பண்ணால் ஆஃபீஸர் தன்னோட ஆஃபீஸில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில் ஸ்பை சொன்னது போலவே டெல்லியில் ஒரு பர்டிகுலர் இடத்துல மிகப்பெரிய அட்டாக் நடந்திருக்கு. அதனால ஏகப்பட்டு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக ஸ்பைக்ல இருந்து ஃபோன் வருது. இப்போவாது என்ன ரெக்ரூட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி. ஃப்ளாஷ்பேக் அதோட கட்டாயி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வருது. சீஃப் ஆஃபீஸரை தேடி அவரோட வீட்டுக்கு வந்திருக்கார். அவங்களோட ஆஃபீஸில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் எல்லா ரகசியங்களையும் வெளியில் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இந்தியா கண்டினியூஸாக பேக்ஃபுட்டில் இருக்குது. அந்த ஆள் யார் அப்படிங்கிறத கையும் களமாக பிடிக்கிறதுக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி சீஃப் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறார். யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய ஆள் அவனோட சம்பளத்துக்கு மேலே அல்ட்ரா லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் சீஃப் அவனோட ஆஃபீஸில் அவனுக்கே தெரியாமல் நிறைய பக்கிங்ஸை சத்து வச்சிருக்கார். ஆனாலும் கூட அவனை கையும் களவுமாக பிடிக்க முடியல. அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் அந்த ஆஃபீஸர் காமிக்கிறாங்க. இந்த ஆஃபீஸர் கண்ணாடி போட்டிருக்கனால இவனை கண்ணாடி அப்படின்னே இனிமே கூப்பிடலாம். இந்த பைபிளில் காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நிம்மதியாக அவன் சீட்டில் படுத்து தூங்குறான். 6 மணி அடித்ததும் எழுந்து அவனோட ஃபைலில் இருக்கிற பேப்பர்ஸ்லாம் எடுத்து ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போது சீஃபோட வாய்ஸ் ஓவரில், நாங்கள் அந்த கண்ணாடி மட்டும் சந்தேகப்படலை, அவனோட ஒய்ஃபையும் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை அவன் ஒய்ஃப் தான் இந்த ரகசியங்களை எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கான காரணம் அவங்க ஒய்ஃப் போயிட்டு வர இடம் எல்லாமே ரொம்ப ஹை ப்ரொஃபைல் மக்கள் இருக்கிற இடம். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கண்ணாடி ஒரு தியேட்டரில் படமாக்க போகிறான், கையில் ஏதோ ஒரு ஃபைலோட. இப்போது ஆஃபீஸர் செக் பண்ண ஆள் தியேட்டரில் அவனோட உட்காந்துருக்கான். படம் ஓடிட்டு இருக்கும்போதே தான் கையில் இருக்கிற கவரை பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்க ஒருத்தங்கிட்ட கொடுக்குறான். கவரை வாங்கினவன் அதுக்கப்புறம்
விழுந்து கேஷுவலாக வெளியில் கிளம்பி தன்னோட பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ அந்த ஆஃபீஸை செட் பண்ண ஆள் அந்த கவரை வாங்கினா இல்லையா, அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். ஒரு ஸ்டேஜில் அந்த கவரை எடுத்துகிட்டு போனவனுக்கு பின்னாடி தான் ஃபாலோ பண்ணப்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இப்போ 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன கை கலப்பு வருது. தப்பிச்சு ஓட பார்த்தவன் ஒரு சந்திலிருந்து வெளியில் வரும்போது அதே நேரத்தில் வேகமாக வந்த ஒரு லாரியை பார்க்காம அதில் போய் விழுந்துடுறான். அடிப்பட்ட இடத்துலயே ஸ்பாட் அவுட். சேஸ் பண்ணிட்டு வந்த ஆஃபீஸரோட ஆள் அந்த கவர் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணா ஆஃபீஸரோட மகன் ஸ்கூல் ட்ராமாவில் ஜூலியஸ் சீசரா ஆக்ட் பண்ணுறான். ஆஃபீஸரோட ஹஸ்பண்ட் தன் பையனோட ஆக்டிங்கை பார்த்துட்டு அவனை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. கரெக்டாக இந்த ட்ராமா முடியும் போது தான் ஆஃபீஸர் உள்ளே வராங்க. சாரி ஃபார் பீயிங் லேட் அப்படின்னு எக்ஸ்கியூஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த பையன் கோவப்பட்டாலும் அம்மா அடுத்த வாரம் இந்த ட்ராமாவை கடைசியாக ஒரு டைம் ப்ளே பண்ணுவோம், அட்லீஸ்ட் அன்னைக்காவது மறக்காமல் கரெக்ட் டைமுக்கு வாங்கன்னு சொல்கிறான். ஒரு வழியாக சமாதானம் ஆகி எல்லோரும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறாங்க. அப்போது அந்த பையன் அப்பா அம்மா 2 பேரையும் பார்த்து கேட்குறான், அப்பா நீங்கள் இவ்வளோ அழகான அம்மாவை டிவோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு. அம்மாவை பார்த்து இவ்வளோ ஒரு பொறுப்பான அப்பாவை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 2 பேருமே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போதே ஆஃபீஸரோட ஃபோன் ரிங் ஆகுது. நான் அவசரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. ஆஃபீஸர் வந்ததும் சீஃப் சொல்கிறாரு, அந்த கண்ணாடியோட வீட்டை புக் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துல இருந்தும் பொருள் வந்துருச்சு, இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் த ஹண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணாடியை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணாடி எங்கே குடியிருக்கானோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துல ஒரு கிராசரி ஸ்டோர் மாதிரி வச்சு இந்த ஆஃபீஸர் அனுப்பிச்ச ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் போலீஸ் கண்காணிக்க தயாராகிறாங்க. அதே சமயத்தில் ஆஃபீஸர் தன்னோட மற்ற ஸ்பையிங் ஸ்பெஷலிஸ்டோட அந்த கண்ணாடியோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டில் கிளாக், டெலிவிஷன் இப்படி எல்லா இடங்கள்லையும் பக் பண்ணுற சமாச்சாரங்களை வைக்கிறாங்க. பக் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, அவனை கண்காணிக்கிற கேமரா அண்ட் ஆடியோ விஷயங்களை ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு இதோட டீம் மொத்த பேரும் வெளில போயிடுறாங்க. ஆஃபீஸர் வீட்டை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஹீரோயின் பழைய ஹிந்தி பாடல்களை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ராஜாராணி படத்தில் நஸ்ரியா பண்ணுற மாதிரி. இப்படி ஒரு அப்பாவி இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்கிற ஸ்பையாக இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்ணாடியோட கார் வெளியில் வருது. அவனோட காருக்குள்ளே கண்ணாடியும் அவங்க அம்மாவும் உட்காந்துருக்காங்க. அவங்க போன இடம் ஒரு சாமியாரை பார்த்துருக்காங்க. இந்த கண்ணாடியோட அம்மாவுக்கு சாமியார் மேலே அளவு கடந்த மரியாதை. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா அந்த கண்ணாடியோட ஆஃபீஸை ஸ்பை பண்ணிட்டு இருந்தவர் ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்து பாருங்க பைபிளில் எதையெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்குதுன்னு சொல்கிறார். பார்த்தா அந்த கண்ணாடி பைபிளில் எதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் எழுதியிருக்கோ அந்த டாக்குமெண்ட் அத்தனையும் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஓல்டு சாங்கை ஹம் பண்ணிக்கிட்டே ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே இருக்காங்க. அதை ஆஃபீஸர் தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓல்டு சாங்கை கேட்டதும் ஆஃபீஸருக்கு தன்னோட பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருது. இப்போது ஆஃபீஸரும் பங்களாதேஷி ஸ்பையும் அந்த பங்களாதேஷி டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஒரு டெரரிஸ்டும் பேசுகிறத தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது தவறுதலாக அந்த பங்களாதேஷி ஸ்பை அங்கே இருந்த ஒரு செங்கலை தட்டி விட்டுறாங்க. இதை பார்த்ததும் சுற்றி இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆட்களும் டெரரிஸ்ட் ஆட்களும் இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. தப்பிச்சு ஆஃபீஸர் ஸ்பையும் ஓடிட்டு இருக்காங்க. ஓடுற ஓட்டத்திலேயே ஆஃபீஸர் ஸ்பை கிட்ட யுவர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க. இப்படி கனவு உலகத்திலிருந்து மீண்டு வந்த ஆஃபீஸர் தொடர்ந்து ஹீரோயினை கண்காணிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த கண்ணாடி ஹீரோயினுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸை பரிசா கொடுக்குறான். அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு சந்தோஷம் தான். ஆனாலும் எப்படி உனக்கு இவ்வளோ பணம் வருது அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கண்ணாடி ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். இப்படி கண்ணாடி டைமண்ட் நெக்லஸை தன் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு இருக்கும் போதே கண்ணாடியோட அம்மா அங்கே வந்து சேர்றாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெண் தானே, ஒரு சின்ன பொறாம வரத்தானே செய்யும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. அதை பார்த்ததும் அந்த அம்மா ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த இடத்த காலி பண்ணுறாங்க. அம்மா பின்னாடியே போன கண்ணாடி என்னம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ போன வேலை நல்லபடியாக முடிச்சுதான்னு கேட்குறாங்க. இதை ஸ்பை பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸரும் கூட இருந்த இன்னொருத்தரும் கேட்குறாங்க. அப்பத்தான் நமக்கே ஒரு அதிர்ச்சியான ஒன்று தெரியுது. எதிரி நாட்டுக்கு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்டை கொடுக்கறது இந்த கண்ணாடி மட்டும் இல்லை, அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவனோட அம்மாவும் கூட அப்படிங்கிறது. சரி, இதில் ஹீரோயினும் இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர் ஹீரோயின் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அவங்கள துரத்திட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் எப்படி கைமாறணுங்கிறது தெரியணும் இல்லையா? அதுக்காக ஸ்விம்மிங் பூலில் தன்னோட பையனை விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைலை ஹீரோயின் அங்கே இருக்கிற ஒரு கப்போர்டுக்குள்ளே வைக்கிறாங்க. அது என்ன ஃபைல்னு பார்க்கறதுக்காக ஆஃபீஸரும் பின்னாடியே போய் அங்கிருந்த சாவியை வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது பையனோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஆஃபீஸருக்கு சப்புன்னு போயிடுது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா சீஃப் இந்தியாவோட மிகப்பெரிய அமைச்சர் ஒருத்தரோட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அதிகாரியும் உள்ள வராங்க. வந்த அந்த லேடி அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்குறாங்க. என்ன விசேஷம்னு கேட்டால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான அணு ஆயுத ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கிருந்த எல்லோருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சீனை அப்படியே கட் பண்ணா நம்ம சீஃப் எப்படி இந்த கண்ணாடி ரகசிய தகவல்களை எதிரிகளுக்கு பரிமாறா அப்படின்னு மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்பத்தான் ஒரு விஷயத்த ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கிறாரு. அங்கே இருக்கிற ஆஃபீஸரையும் கூப்பிட்டு அது என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம கண்ணாடி இருக்கானே, அவனோட வீட்டுக்கு கீழே ஒரு கார் கராஜ் இருக்குது.
ஒவ்வொரு நாளும் கராஜில் வண்டியை நிறுத்திட்டு நம்ம கண்ணாடி 1 நிமிஷத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துடுறான். அப்போ மெயின் ரோடு வழியா. ஆனா வார வாரம் திங்கட்கிழமை மட்டும் கராஜில் இருந்து வீட்டுக்குள்ள வரத்துக்கு அவன் எடுத்துக்கிற நேரம் 5 நிமிஷம். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டையும் கராஜையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன டோர் இருக்கு. அந்த டோர் வழியா தான் அவன் ஒவ்வொரு நாளும் உள்ள வரான். அப்படின்னா அந்த கராஜுக்குள்ள தான் ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்ல உடனடியா அந்த கராஜை ஸ்பை பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நம்ம ஆஃபீஸரோட ஆட்கள் எலக்ட்ரிசிட்டி ஆட்கள் போல அவனோட கராஜுக்குள்ள போறாங்க. ஸ்பை டிவைசஸை அங்கங்க இன்ஸ்டால் பண்றாங்க. இதே சமயத்துல ஆஃபீஸரோட பையன் ஃபோன் பண்ணி, அம்மா இன்னைக்கு தான் நாடகத்தோட கடைசி நாள், இன்னைக்காவது வருவீங்களான்னு கேட்க, அதுக்கு ஆஃபீஸர், கவலையே படாதக்கன்னா நான் ரெடி ஆகிட்டே இருக்கேன், இன்னைக்கு கட்டாயம் ஆன் டைமுக்கு வந்துடுவேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மானிட்டர்ல என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கும் போது ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஹீரோயினோட சத்தத்தை காணும். என்னடா அப்படின்னு பார்த்தாதான் தெரியுது, படிக்கட்டுக்கு நடுவில் ஹீரோயின் விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு. டான்ஸ் ஆடிட்டே போன ஹீரோயின் கால் தவறி கீழே விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு புரியுது. உடனே அங்க இருக்கிற ஆட்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற ஹீரோயினை பார்க்க கண்ணாடி வரான். ஹீரோயினோட நிலைமையை பார்த்து கதறி கதறி அழுகுறான். நல்ல வேலையா ஹீரோயினுக்கு பெரிய லெவலில் எதுவும் அடிப்படலை, சின்ன அடிதான். இந்த வேலையை நடுவில் பார்த்து இருந்ததுனால ஆஃபீஸர் அன்னைக்கும் பையனோட நாடகத்தை அட்டன் பண்ண முடியலை. லேட்டாக தான் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டோட மாடியிலிருந்து பையன் அம்மா வரதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணது சீஃப். நீ என்ன காரியம் பண்ணியிருக்கன்னு தெரியுதா? நீ பாட்டுக்கு கீழே விழுந்த ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லியிருக்க. ஏதாவது மிஸ் ஆயிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் தெரியுமான்னு சத்தம் போட, அதுக்கு நம்ம ஆஃபீஸரோ நம்ம ஸ்பை வேலையை விட முக்கியம் ஒரு உயிரை காப்பாற்றுறதுன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறாங்க. இப்படி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் வேலைன்னு இருந்ததுனால ஆஃபீஸரோட பையன் கடுப்பாயிடுறான். அப்படி என்னதாமா வேலை பார்க்குறேன்னு கேட்க, அதுக்கு ஆஃபீஸரோ அதை இப்போ சொல்ல முடியாதுக்குன்னு நான் சொல்ல, எப்போ உங்களால் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்ல முடியுதோ அப்போ எங்கிட்ட பேசுங்க, அது வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட பேச வேணாம்னு சொல்லி ஆஃபீஸரோட பையன் கடுப்பில் ஆஃபீஸரை திட்டி விட்டுறான். ஆஃபீஸரோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸரை சமாதானப்படுத்துறார். அந்த சீன் அப்படியே கட் பண்ணா. அடுத்த திங்கட்கிழமையும் வருது. எப்படி தான் இந்த ஃபைலை கைமாத்துறான் அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு ஆஃபீஸரும் அவரோட சகாக்களும் மானிட்டரையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது. காரோட பூட் ஸ்பேஸில் ஒரு பேக்கை வைக்கிறான் கண்ணாடி. அது மட்டும் இல்லாமல் காரோட பின்னாடி 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைனை வரைகிறான். அதுக்கப்புறம் காரை எடுத்துட்டு கிளம்புறான். அவனை ஃபாலோ பண்ணி ஆஃபீஸரோட ஒரு ஆளும் பின்னாடியே போகிறாங்க. காரை ஒரு கால்ஃப் கிளப்ல நிறுத்துறான் நம்ம கண்ணாடி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒருத்தன் காரோட பூட்டை ஓப்பன் பண்ணி அதே போல ஒரு கருப்பு கலர் பையை உள்ள வச்சுட்டு உள்ளே இருந்த கருப்பு பையை எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பிடுறான். அது மட்டும் இல்லாமல் வெர்டிக்கலா ஒரு கோடு போட்டாங்க இல்லையா, அதுக்கு நடுவில் இன்னொரு கோடு போட்டு பிளஸ் மாதிரியான சிம்பிள் ஆக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்படி அவன் எந்த வண்டியில கிளம்புறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஆஃபீஸர் ஃபாலோ பண்ணுற போலீஸ் அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த பேக்கை தூக்கிட்டு போனவனை ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக ஒரு கோட்டை மாதிரியான ஒரு இடத்துல வந்து சோத்தோட இடுக்கில் ஏதோ ஒரு பர்டிகுலர் பேப்பர்ஸை வச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அந்த பேப்பர் எடுக்க யாராவது வந்து தானே ஆகணும்னு சொல்லி ஆஃபீஸர் வெயிட் பண்ண, அப்பத்தான் நமக்கு ஒரு உண்மை தெரியுது. அந்த பேப்பரை எடுக்க வந்தது வேற யாரும் இல்லை, அந்த அமெரிக்கன் அம்பாசிடர் தான் அப்படிங்கிறது. அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த அமெரிக்கன் அம்பாசிடர் சைட்டில் பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்க அவங்கிட்ட அந்த பேப்பரை போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே உட்காந்துருந்தது பிச்சைக்காரன் இல்லை, நம்ம ஆஃபீஸர் அனுப்பின ஆள். இப்படி எல்லா ப்ரூஃபும் கையில் கிடைச்சதும் சீஃப் அமைச்சரை பார்க்க போகிறாரு. அப்போது அமைச்சர் ஒரு பார்ட்டியில் இருக்கிறாரு. கூட இருந்தது அந்த அமெரிக்கன் அம்பாசிடரும் கூட. அப்போது அந்த அமைச்சர் சொல்கிறாரு, இந்த விஷயமெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் என்னோட ஹேண்ட்ஸ் ஆர் டைடு. ஏன்னா இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான நியூக்ளியர் வார் ஒப்பந்தமே கை நழுவி போகும்படி செஞ்சிருவேன்னு அந்த அம்பாசிடர் மிரட்ட வேற வழியே இல்லாமல் நான் அதை ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இதை கெட்டதும் கடுப்பாகி போன நம்ம சீஃப், அடப்போங்களா நீங்களும் ஆச்சு உங்கள் பாலிடிக்ஸும் ஆச்சுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இந்த சீனை கட் பண்ணால் நம்ம கண்ணாடிக்காரன் கார கராஜில் நிறுத்திட்டு வெர்டிக்கலாக ஒரு கோடு போடுறான். அதாவது டாக்குமெண்ட் அடுத்தது ரெடி ஆகிருக்குதுன்னு சொல்லி. அதே சமயத்தில் அங்கிருந்த டியூப்லைட் ஃப்ளிக்கராக அதை சரி பண்ண போகிறான் நம்ம கண்ணாடிக்காரன். அப்பத்தான் கண்ணாடிக்காரன் கவனிக்கிறான் டியூப்லைட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்பை கேமராவை. ஆகா, நம்ம ஸ்பை பண்ண போடுறோம் அப்படிங்கிறத அவனுக்கு புரிஞ்சாலும் கூட கொஞ்சம் கூட அலட்டிக்கவே இல்லை. நேராக வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் ஸ்பை கேமரா மறைச்சு வச்சிருக்க சான்ஸ் இருக்கோ அது எல்லா இடத்தையும் அவன் கண்டுபிடிக்கிறான். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சமயத்தில் மானிட்டர் பண்ண வேண்டிய நம்ம லேடி கான்ஸ்டபிள் அண்ட் த ஜென்ஸ் கான்ஸ்டபிள் 2 பேரும் சாப்பிட போயிடுறாங்க. இப்போ ஜன்னல் வழியாக கண்ணாடிக்காரன் வேற எங்க இருந்தாவது நம்மளை டைரக்டாக ஸ்பை பண்ணுறாங்களான்னு பார்க்குறான். அவனு ஒரு ஆள் இருக்கிறவன் தானே, ஸோ கண்டிப்பாக அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. பக்கத்தில் இருக்கிற கிராசரி ஸ்டோர் கண்ணில் படுது. இந்த சமயத்தில் அந்த கான்ஸ்டபிளும் லேடி கான்ஸ்டபிளும் சாப்பிட உட்காந்தவங்க சிசிடிவியில் சிக்னல் எதுவும் வரல அப்படின்னு தெரிஞ்சதும் ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தயாராக இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த மேல் கான்ஸ்டபிள் தன்னோட காதை கதவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறார். அந்த சமயத்தில் அந்த பக்கம் இருந்த கண்ணாடிக்காரன் டுப்பு டுப்புன்னு அந்த லேடி கான்ஸ்டபிள் அந்த ஜென்ஸ் கான்ஸ்டபிள்
2 பேரையும் போட்டு தள்ளிடுறான். வீட்டுக்கு வந்தவன் இனிமே தாக்கு பிடிக்க முடியாது, வெளியூர் கிளம்பலான்னு சொல்லி அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே வந்த அவனோட வைஃப், நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா, நம்ம இதுக்காக இந்த நாட்டை விட்டு போகணும்னு கேட்க, அதுக்கு அவன் ஏதோ சாக்கு போக்க சொல்கிறான். உஷாரான ஹீரோயின், நீ நாட்டுக்கே துரோகம் பண்ணுறேன்னு சொல்லி அவனை திட்ட, இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, பையனை தூக்கிட்டு ஓட வேண்டியதுதான் ஹீரோ சொல்ல, நான் என் பையனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பையனை நோக்கி ஓட, அந்த சமயத்தில் டொப்புன்னு ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்குது. சுட்டது வேற யாரும் இல்லை, அந்த கண்ணாடிக்காரனோட அம்மா, அதாவது ஹீரோயினோட மாமியார். சுடப்பட்டது ஹீரோயின். அப்படியே ஹீரோயின் சரிஞ்சு கீழே விடுறாங்க. ஹீரோ எவ்வளவோ ஃபீல் பண்ணுறான். ஆனால் அந்த அம்மா, தம்பி அதுக்கான நேரம் இது இல்லை, முதல்ல கிளம்புன்னு சொல்லி அவனை பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் ரொம்ப நேரமாக எந்த இன்ஃபர்மேஷன் வரலையேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. துப்பாக்கியால் சுடப்பட்ட ஹீரோயினை தூக்கிட்டு போகிற காட்சியை பார்க்குறாங்க. அந்த சீன் அதோட கட் பண்ணால் 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் சாகலை, ஆனால் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச ஸ்டேஜில் இருக்காங்க. நான் பையன் தன்னை விட்டு போனதில் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அந்த ஃபோட்டோக்களை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு மின்னல் அடித்த மாதிரி ஒன்று தோணுது. அது என்னன்னா, ஆஃபீஸரோட கையில் போட்டிருந்த அந்த வளையல். அப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, துப்பாக்கி குண்டில் அடிபட்டு போன போது அதே மாதிரி ஒரு வளையலை தனக்கு பக்கத்தில் எடுத்து பார்த்தது. அந்த வளையலை போட்டுக்கிட்டு இருந்து நம்ம ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸரை பார்க்கறதுக்காக ஹீரோயின், ஆஃபீஸரும் அவரோட ஹஸ்பண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுருக்காங்க. அங்கே இவங்களை பார்க்க போகிறாங்க. ஆனால் ஆஃபீஸரும் ஹீரோயின் யாருன்னே தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஆஃபீஸர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஃபீஸர் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம நடந்து போய்கிட்டே இருக்காங்க. வெறுத்து போன ஹீரோயின் வெளியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பலூன் வைக்கிற பையன், தயவு செஞ்சு பலூனை வாங்கிக்கன்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமான்னு ஹீரோயின் சொல்ல, இந்த பலூன் நீங்கள் அமெரிக்கா போனாலும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு ஆஃபீஸர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது. ஹீரோயின் அமெரிக்கா போகிறாங்க. ஹீரோயினுக்கு அப்போ இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை, இப்படியும் சாமியாரை பார்க்கறதுக்கு கண்ணாடியோட அம்மா, அதாவது தன்னோட மாமியார் வருவாங்க அப்படிங்கிறது தான். அதே போல் சாமியார் போகிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஹீரோயின் போய் பார்க்குறாங்க. கடைசியாக மாமியாரை கண்டுபிடிச்சு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த மாமியார் அந்த சாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதாகவும், இந்த வயசான காலத்தில் தானே எல்லா வேலையும் செய்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரோட வெத்தர் தனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லியும் சாமியார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சாமியார், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றை காப்பாற்றுறதுக்கு கடவுள் ஒருத்தர் உடனே அனுப்பி வைப்பாருன்னு சொல்ல, அந்த சமயத்தில் உள்ள வந்த ஹீரோயின் மாமியார்கிட்ட போய் கதறி அழறாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்புதாமா, என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு. ஆனால் மாமியாருக்கு பயங்கர ஷாக்கு, தான் சுட்ட ஆள் எப்படி சாகலை அப்படிங்கிறது. ஒரு வழியாக தனக்கு ஃப்ரீயாக வேலைக்காரி கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த மாமியார் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் கண்ணாடிக்காரங்களோட வந்து இன்னொருத்தனும் ஹீரோயின் வந்ததை பார்த்துடுறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் கண்ணாடிக்காரன் அவங்க அம்மாவை கண்டபடி திட்டிகிட்டு இருக்கான். ஏமா இவன் வந்தது முன்னாடி நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஒரு ஸ்பையாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறான். ஹீரோயின் கொண்டு வந்த பை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் இதுக்கெல்லாம் ரொம்ப தயாராகவே வந்திருக்காங்க. ஹீரோயின் கொண்டு வந்த ஸ்பை டிவைஸ் சாமியார் படம் போட்ட விஷயங்கள்ல இருக்குது. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் எல்லாரோடவும் மிங்கலாக ஆரம்பிக்கிறாங்க. மறுபுறம் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்காக கண்ணாடி ரொம்ப ட்ரை பண்ணுறான். அட்லாஸ்ட் அவனுக்கு அந்த குட் நியூஸும் வந்து சேருது. இப்படி எல்லாமே ஸ்லோவாக போயிட்டு இருக்கனால ஒரு ஸ்டேஜில் பொறுமை இழந்த ஹீரோயின் நேராக ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர், இந்த ஸ்பை வேலைங்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பங்களாதேஷில் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட திட்டப்படி தான் முதல் சீனில் நம்ம பார்த்துமே, ஞாபகம் இருக்கா, அந்த ஸ்பை லேடி பர்ஃப்யூமில் பாய்சனை கலந்து கொடுத்தாங்களே, அந்த தகவலை பக்கத்து நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு போட்டு கொடுத்தது அந்த அமெரிக்கன் அம்பாசிடர் தான் அப்படிங்கிற உண்மையையும் சொல்கிறாங்க. இப்படி இவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அமெரிக்கா வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த கண்ணாடியோட வந்திருந்தானே அவனோட ஃப்ரெண்டு, அவன் இங்கே வந்துடுறான். ஹீரோயினும் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருந்த காலை கட் பண்ணாமல் அப்படியே இவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்தவன் சொல்கிறான் ஹீரோயினை பார்த்து, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவன் உங்கள் வீட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின், இதை நீ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்க, நாளைக்கு கட்டாயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஆஃபீஸரும் ஃபோனில் கேட்குறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியோட ஃப்ரெண்டு ரோட்டில் நடந்து ஒரு 10 அடி தான் போயிருப்பான். பின்னாடி இருந்து வேகமாக வந்த கார் அவனை அந்த இடத்துலயே அடித்து காலி பண்ணிடுது. அந்த காரில் இருந்து இறங்குனது வேற யாரும் இல்லை, ஆஃபீஸர் தான். ஹீரோயின் இதை பார்த்தது பயங்கரமாக அப்செட் ஆயிடுறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர், ஆப்போசிட் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டை வாட்ச் பண்ணுறது வேற யாரும் இல்லை, நாங்கள் தான். இவனுக்கு தேவைக்கு அதிகமாகவே எல்லா தகவலும் தெரிஞ்சிருச்சு, இது உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும், அதனால் காலி பண்ணிட்டோன்னு சொல்ல ஹீரோயின் பயங்கர அப்செட் ஆகுறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இல்லை, உங்களுக்கு தேவைன்னா வச்சுப்பீங்க, தேவையில்லைனா காலி பண்ணிவிடுவீங்க இல்லை அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க. அடுத்த சீனில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே வாழ முடியாது, எந்த நேரத்திலேயும் தன் உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிறனால ஹீரோயின் தான் பையனோட அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் அவங்கள தொடர்ந்து வந்த ஆஃபீஸர், இங்கேருந்து நீ கிளம்பி போகிறதுனா போயிட்டே இரு, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இது உன்னோட டிசிஷன், இதனால் ஏற்படுற கான்சிக்வன்ஸ்க்கு நீ தான் பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் திரும்ப அவங்களோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணால்
கண்ணாடிக்காரன் ரெகுலராக விசிட் பண்ணுற டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் இவன் பேருக்கு தான் டாக்டர், ஆனால் உண்மையிலேயே இவன் ஒரு சிஐஏ ஏஜென்ட். இவன் தான் டாக்டருக்கு தேவையான எல்லா இன்புட்ஸையும் கொடுத்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட இந்த கண்ணாடிக்காரன் இந்த மாதிரி தனக்கு சிட்டிசன்ஷிப்கான அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். இந்த சமயத்தில் அந்த டாக்டர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. முதல் சீன்ல சென்ட்டை வச்சு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொல்ல பார்த்தாங்க இல்லையா, அந்த விஷயம் அந்த அமெரிக்கன் அம்பாசிடருக்கு தெரிவிச்சதே இந்த கண்ணாடிக்காரன் தான். அதனால அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு இவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர், பிளஸ் இவனுக்கு பர்சனலாக தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரப்போற வீக்கெண்டு அவன் வீட்டுக்கு வரப்போறதா சொல்றாங்க. இவங்க பேசுனது அத்தனையும் அவனோட ஷர்ட்ல இருக்கிற ஸ்பை கேமரா வழியா ஆபீசர் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஆபீசரோட மைண்ட்ல ஒரு ஐடியா தோணுது. அதை தம் பாஸோட டிஸ்கஸ் பண்றாங்க. அவரும் அப்ரூவல் கொடுக்குறாரு. ஆபீசர் ஒரு சிங்குக்கு கால் பண்ணி தன்னோட திட்டங்களை சொல்றாரு. இதெல்லாம் எதுவுமே தெரியாத கண்ணாடிக்காரன் வீட்டுக்குள்ள வர வீட்டில் ஆபீசர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறான். அவன் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து வந்த அந்த பாட்டியம்மாவும் ஆபீசர் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்போ அந்த ஆபீசர் கண்ணாடிக்காரனுக்கு ஒரு ஆஃபர் தராங்க. இங்க பாரு, இந்த ஊர்ல உனக்கு என்ன சிட்டிசன்ஷிப் ஒழுங்கா கிடைக்கலங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாம பணத்துக்காக நீ கஷ்டப்படுற. உனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். இப்போ டின்னருக்கு வரானே டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுல இந்த பாய்சனை கலந்துரு அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு குப்பியை கொடுக்குறாங்க. அவங்க எதிர்பார்த்த அந்த வீக்கெண்டும் வருது. டிஃபென்ஸ் மினிஸ்டரும் டாக்டரும் அவனோட ஒய்ஃபும் டின்னருக்காக வராங்க. அதே நேரத்தில் சிங்கு டாக்டரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் பவர் கட் பண்ணிடுறாரு. இதை பார்த்ததும் அலறி அடிச்சுக்கிட்டு டாக்டரோட பொண்ணு டாக்டருக்கு கால் பண்ணுது. வீடு இருட்டா இருக்குது சொல்லி பொண்ணு பேனிக் ஆனதுனால டாக்டர் நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேராக கிளம்பி போறாரு. இதே நேரத்தில் ஹீரோயின் தான் சமைச்சு வச்ச ஃபுட்ல அந்த பாய்சனை கலந்துடுறாங்க. டின்னரும் ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அந்த பாய்சன் கலந்த ஃபுட்டை அவாய்ட் பண்றாங்க. எப்படியாவது அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் நடந்ததுனால அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அலர்ட் ஆயிடுறாரு. இதோ நான் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறான். ரொம்ப நேரமாயும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வராதனால அவனை தேடி பாட்டியம்மா உள்ள போக கையில கத்தியோட அந்த பாட்டியம்மாவை தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து கழுத்துல ஒரு கோடும் போட்டுறான். இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஆபீசர் ஸ்பை கேமரா வழியா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அந்த வீட்டுக்கு ஓடி வரவும் செய்யறாங்க. ஆனா அதுக்குள்ள கண்ணாடிக்காரன் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரை ஒரே அடியா செவுத்துல அடிச்சு ஆளையே காலி பண்ணிடுறான். இங்க நடந்தது எதுவுமே தெரியாம டாக்டர் உள்ள வரான். இங்க நடந்ததை எல்லாம் பார்த்த டாக்டர் ஷாக்கிங் சிச்சுவேஷனுக்கு போறான். அப்போ அந்த ஆஃபீஸர் ஒழுங்கு மரியாதையா நீ நடந்ததெல்லாம் ஒத்துக்கோன்னு சொல்ல, அதுக்கு அந்த டாக்டர் நான் ஏன் ஸ்பை பண்ணதை ஒத்துக்கணும் அப்படின்னு அவன் வாயாலேயே சொல்றான். அப்போ அந்த ஆஃபீஸர் சொல்றாங்க, ராஜா இது வரைக்கும் நீ ஸ்பையா இருந்தது வேணா உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இப்போ நான் ஸ்பை தான் அப்படிங்கிறத உன் வாயிலேயே சொன்னீங்க, அது அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்பை கேமராவை காமிக்கிறாங்க. அந்த சீனை அத்தோட கட் பண்ணி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹோட்டலில் சரக்கு போட்டு கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு பாத்டப்ல செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா கண்ணாடிக்காரனை சேஃபாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க ப்ராமிஸ் பண்ணபடி. அதுக்கு அடுத்த சீனில் ஆஃபீஸரும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என் மகனுக்கு பர்த்டே ஆஃபீஸர் சொல்ல வாழ்த்து சொன்னீங்களான்னு ஹீரோயின் கேட்க, இல்லை நான் என்ன வேலை பண்ணுறேன்னு சொன்னாதான் என் பையன் என்கிட்ட பேசுவேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்ல, நாட்டுக்காக இப்படி ஒரு வேலை செய்கிற நீங்கள் உங்கள் வேலையை பற்றி ஏன் உங்கள் பையன்கிட்ட மறைக்கணும், தாராளமாக சொல்லலாமேன்னு சொல்ல ஹீரோயினும் அந்த பையனுக்கு தான் என்ன வேலை செய்யணும்னு சொல்கிறதுக்காக கால் பண்ணுறாங்க. மறுபக்கம் பையன் அப்பாவோட பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கான். ஒரு லாங் ஷாட்டில் ஹீரோயின் பையன்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே நிறைவு பண்ணுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பட ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ எனக்கே தெரியுது என்னோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ ஃபார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். பாய்.